வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நேச்சுரல் ஹெல்த் தமிழ். இன்றைக்கு நாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒரு இனிமையான பழம் தர்பூசணி பற்றி பேச போறோம். தர்பூசணி கோடையின் இனிப்பு கனி. கோடை காலம் வந்தாலே தெருவோர கடைகளில் சிவப்பு சிவப்பா பிரகாசிக்கும் ஒரு பழம், அதுதான் தர்பூசணி. சமீப காலத்துல இத நீர் பழம்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனெனில் 99% மேலாக நீர் சத்து நிறைந்த பழம்தான் இது. தர்பூசணியின் உடல்நல நன்மைகள்: உடல் வெப்பத்தை குறைக்கும். கோடை காலத்துல உடம்புல தாபம் அதிகமாகுது, தர்பூசணி அதை இயற்கையா குறைக்க உதவும். இது ஒரு நேச்சுரல் பாடி கூலர். நீரிழிவு இல்லாத இனிப்பு. இதுல சற்று இனிப்பு இருந்தாலும் அது நேச்சுரல் சுகர். மாடரேட்டா சாப்பிட்டா டயபெட்டிக்கும் சேஃப். சத்து நிறைந்தது: விட்டமின் A, C, B6, லைகோபின் மாதிரி கேன்சரை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல இருக்குது. குடல் சுத்தம் செய்யும். இதுல இருக்கிற நார்ச்சத்து மலம் சீராக வெளியேற உதவுது. சருமம் பளிச்சிடும். தர்பூசணியில் உள்ள நீர் மற்றும் விட்டமின் C உங்கள் சருமத்தை ஹைட்ரேட்டடாவும் க்ளோவாகவும் வைக்குது. எப்படி சாப்பிடலாம்? வெறுமனே துண்டா வெட்டி சாப்பிடலாம், சாறு வடிக்கலாம், சலாட்ல சேர்த்துக்கலாம். சிலர் நெய்யும் வெல்லமும் சேர்த்து சாப்பிடுவாங்க. தர்பூசணி யாரெல்லாம் சாப்பிடலாம்? குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, கர்ப்பிணி பெண்கள், வெயில் வேலைக்காரர்கள், நிறைய பயணிப்பவர்கள், எல்லாருக்கும் இது சேஃப் அண்ட் சூப்பர் யூஸ்ஃபுல். ஆனால் மிகவும் குளிர்ந்த இடத்துல வச்சது உடனே சாப்பிடக்கூடாது. நடுநிலை வெப்பத்துல சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்படி இயற்கையோடு இணைந்து வாழ முயற்சி செய்கிற நேச்சுரல் ஹெல்த் தமிழ்